வணக்கம் ஜெயன். இன்னைக்கு உலகத்தை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூடப்பட்டு அதோடைய தாக்கம் மொத்த எனர்ஜி சப்ளைலனே உலகத்தை அதிர வைத்து பல நாடுகள் இன்னைக்கு பதபதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை அப்படின்றது போச்சு. மக்களாகிய நம்ம எல்லாருமே அதை ஒரு விதத்தில் நிச்சயமாக அனுபவித்தோம். ஸோ நாளைக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த கேரண்டியும் கிடையாது. இப்போ அமெரிக்காவும் ஈரானும் பேசிகிட்டு இருக்க இந்த ஒப்பந்தத்தில் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணிடுவோம், எந்த விதமான சுங்கவரி டால் ஃபீஸ்லாம் கிடையாது, ஆனால் ஒரு சேவை சர்வீஸ் ஃபீயை கொடுக்கணும் நாடுகள் அப்படின்றாங்க. பாபல் மண்டப் இன்னைக்கு ஹவுத்திகள் கையில் இருக்குது, பனாமா கெனால் அமெரிக்கா கிட்ட இருக்குது, சூயஸ் கால்வாய் இஜிப்த் துருக்கி கிட்ட இருக்குது. நாளைக்கு யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாங்க அப்படின்ற போது இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய லீவரேஜ் என்ன? நாம எதை வச்சு நம்மளை தற்காத்துக்க முடியும்? இல்லை இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்கு இந்தியா மீண்டும் உட்படுத்தப்பட்டால் இந்தியா எதை வச்சு இதை பிளே பண்ண போகுது அப்படின்ற ஒரு $1 மில்லியன் கேள்வி இருக்கு. எல்லாரும் சொல்லக்கூடியது மலாக்கா ஸ்ட்ரெயிட்டுக்கு மிக அருகில் ஒரு 210 கிலோமீட்டர் தொலைவில் இந்தியாவுடைய மிலிட்டரி பேஸ் இப்போ அமையறதை நம்ம பார்க்குறோம். ஸோ மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை இந்தியா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியும். தடுக்க முடியுமா? முடியும். பட் அது எத்தனை நாடுகளுடைய பகையை எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம் அப்படின்றது சேவைத்துறை, குறிப்பாக நம்மளுடைய அமெரிக்காவை ரொம்பவும் டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஐரோப்பாவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறையுமே ஒன்றுக்கு ஒன்று பின்னி படைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே லீவரேஜ் என்ன? அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் ஆனியன் ஸ்ட்ராட்டஜி. உலகத்திலேயே அதிகமாக கேலரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு இந்தியா. ஒரு மனிதனுக்கு 3வது மிக அத்தியாவசிய தேவை அப்படின்றது உணவு. அவனுடைய தேவைக்கு அவன் சாப்பிடக்கூடிய அந்த எனர்ஜி ஃபியூவல் அப்படின்றது கேலரிஸ். அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரிசி மற்றும் கோதுமை, அப்புறம் சமையலுக்கு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வெங்காயம். இதில் எல்லாத்துலேயுமே இந்தியா சர்ப்ளஸ் ப்ரொடியூசர். 56 நாடுகளுக்கும் அதிகமாக சைனா உட்பட இந்தியாவுடைய அரிசியை நம்பி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்போ ஏன் இது ஒரு மிகப்பெரிய லீவரேஜா இந்தியா கவனிக்கணும் அப்படின்னா 3 முக்கியமான காரணங்கள். கிளைமேட் சேஞ்சோட சென்சிட்டிவிட்டி. இன்னைக்கு குறிப்பாக எல்னினோ பார்க்குறோம். சூப்பர் எல்னினோவை பற்றி பேச்சு எழுந்திருக்கு. பருவமழை தென்மேற்கு பருவமழை இப்போ ஆரம்பிச்சு இந்நேரம் கேரளா கம்ப்ளீட்டாக வந்து தமிழ்நாடெல்லாம் தாண்டி போயிருக்கணும், ஸ்டால் ஆகி நிற்குது. ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் எந்த ஒரு நாட்டுக்கும் தன்னுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருக்கு. நீங்கள் என்னதான் கிடங்குகள் கட்டினாலும் ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் அரிசியோ பருப்போ சேர்த்து வைக்க முடியாது. 2வது, ஃபுட் ப்ரைஸோட வாலட்டிலிட்டி. ஒரு கிராப்போட ஈல்டு ரெடியூஸ் ஆச்சு. உதாரணத்துக்கு இப்போது உக்ரைன் ரஷ்யாவில் சூரியகாந்தியோடைய உற்பத்தி அப்படின்றது கம்மியாச்சு. இப்போ அந்த கம்மியாகும் போது என்ன ஆகுது? சூரியகாந்தியோடைய எண்ணெய் ஷார்ட்டேஜ் அப்படின்றது ஏற்படுது. இந்த ஒரு எண்ணெய் அன்பாடம் பயன்படுத்தக்கூடிய எடிபிள் ஆயில் ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா அக்ராஸ் எல்லா எண்ணெயோட விலை ஏறுறதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போது நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம், கடல் எண்ணெய் அதிகமாக பயன்படுத்துகிறோம், பாம் ஆயில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இந்த 3ஓட உற்பத்தி எங்கேயா குறைஞ்சிருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் சூரியகாந்தி எண்ணெயோடைய உற்பத்தி குறையும் போது இதோட விலையேற்றத்தை வந்து நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இந்த ஃபுட் ப்ரைஸ் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. 3வது, ஃபெர்டிலைசர். இன்னைக்கு மாடர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது உரத்தை ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷனே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம், சிந்தட்டிக் உரத்தை. ஸோ ரஷ்யா மற்றும் வளைகுடா நாடுகள் தான் இந்த உரங்களை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது பெட்ரோல் டீசல் அப்படின்றது நேரடியாக நம்மளை இன்னைக்கு பாதிக்கக்கூடிய விஷயம். ஆனால் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டால் அதோட பாதிப்பை இன்னும் 5-6 மாதங்களில் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரியான சூழ்நிலை இந்தியாவுக்கு வரலை. இந்தியாவுக்கு அந்த சூழ்நிலை வந்தால் இந்தியா மட்டும் பாதிக்காது, இந்தியாவை நம்பி இருக்கக்கூடிய 66 நாடுகளையும் பாதிக்கும் அப்படின்றது பார்க்குறோம். அதே மாதிரி டிஜிட்டல் ட்ரேசபிலிட்டி மிக அதிகமாக இருக்குது. ஃபார்ம் டு ஃபோர்க். இந்த குறிப்பிட்ட உணவுப் பொருள் எந்த பூமியிலிருந்து வருது, அதில் என்ன பெஸ்டிசைட் பயன்படுத்துகிறாங்க, எந்த அளவுக்கு ஃபெர்டிலைசர் பயன்படுத்துகிறாங்கன்றத ஆரம்பித்து இந்த லோ கார்பன் ப்ரொடக்ஷன் அப்படின்றது இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. கார்பன் கிரெடிட் சிஸ்டம்லாம் ஆகிட்டு இருக்கு. இது 4மே இந்தியாவை சுற்றி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பிரிக்ஸ் நாடுகளுடைய அக்ரிகல்ச்சர் ஆக்சஸ். இந்த பிரிக்ஸ் நாடுகள் எடுத்தோம் அப்படின்னா 40% குளோபல் ஜிடிபி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட half of the world பாப்புலேஷன், பாதி பாப்புலேஷன் பிரிக்ஸ் நாட்டில் தான் இருக்குது. இப்போ ரஷ்யாவை எடுத்தீங்க அப்படின்னா குளோபல் ஃபெர்டிலைசர் சப்ளை, எனர்ஜி சப்ளை மற்றும் கிரெயின், இந்த 3த்துலேயும் ரஷ்யா மிக முக்கியமான நாடு. பிரேசில் எடுத்தீங்க அப்படின்னா
இறைச்சி, சோயாபீன் மற்றும் சுகர், இதில் மூணுத்துல ரொம்ப முக்கியமான நாடு. சைனாவை எடுத்தீங்கன்னா உலகத்தோடைய மிகப்பெரிய ஃபுட் இம்போர்ட்டர் மற்றும் ப்ராசஸர் சைனா. வளைகுடா நாடுகள் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட உணவு உற்பத்தி அப்படின்றது கிட்டத்தட்ட கிடையாது. உணவை முழுவதும் இந்த நாடுகள்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க, இந்தியா உட்பட. பட் அந்த உணவுக்கு தேவையான உரத்தை அவங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். இந்தியா எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப 4 விஷயம் முக்கியமானது. ஒன்று பார்த்தீங்கன்னா அரிசி, இன்னொன்று ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய மசாலா பொருட்கள், 3வது கோதுமை, 4வது நம்மளுடைய சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த வெப்பன், இந்த இந்தியாவுடைய ஆர்சனல் அப்படின்றது நம்மளுடைய அக்ரோ பவர், விவசாயம் தான் நம்மளுடைய மிக முக்கியமான ஆயுதம். இதை தேவைப்பட்டால் வெப்பனைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ வந்துருச்சு. எந்த ஒரு நாடு நம்ம கிட்ட நாளைக்கு கச்சா எண்ணெய் தரமாட்டோம், இல்லை நீங்கள் வந்து சாங்ஷன் பண்ணாங்கன்ற அமெரிக்கா மாதிரியான இந்த அடாவடித்தனம், சைனா நாளைக்கு ரேர் எர்த் மினரல்ஸை தரமாட்டேன்னு சொன்னால் உனக்கு நான் பதிலுக்கு அரிசி பருப்பை தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில இந்தியா இருக்கு. இதை தான் நம்ம அக்ரோ வெப்பனரி அப்படின்னு சொல்றோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை தேவைப்படும் போது ஆயுதமாக பயன்படுத்த வேண்டிய கால சூழ்நிலைக்குள்ள இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த இடத்துல முக்கியமாக இருக்கும் அப்படின்னா ரைஸ். அதே மாதிரி எந்தெந்த நாடுகள்லாம் நமக்கு ரைவல்ரியாக இருக்கோ, பெரிய அளவுக்கு இதுவாக இருக்காங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல அவங்களுடைய பஃபர் ஸ்டாக் எவ்வளோ அவங்ககிட்ட உணவு கையிருப்பு இருக்கு அப்படின்னு வச்சுட்டு அந்த கையிருப்பு குறைய நேரத்தில் அவங்களுக்கு அந்த கோட்டாவை கட் பண்ணணும், அதாவது ஏற்றுமதியை கட் பண்ணணும். ஏற்றுமதியை கட் பண்ணணும் அப்படின்னா உணவுப் பொருட்களுடைய விலைவாசி அப்படின்றது உயரும். அடுத்த கட்டம் உணவுப் பொருட்களுடைய தட்டுப்பாடு ஏற்படும். இந்த ரெண்டும் நடந்துச்சுன்னா அந்த அரசாங்கம் ஆட்டம் கண்டுடும். சீனாவுடைய கம்யூனிஸ்ட் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஒரு நாட்டோட ஜனநாயக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கிட்ட மோதுறதுக்கு, நம்ம கிட்ட நம்மளை கையை முறுக்கிறதுக்கு, மிரட்டுறதுக்கு நிச்சயமா அவங்க பயப்படுவாங்க. இதுக்கு ஒரு சாம்பிள் நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். பங்களாதேஷ் சமீபத்தில் இல்லாத ஆட்டம் ஆடிட்டு கடைசியா அந்த 50,000 டன் கோதுமையை இந்தியா அனுப்பி வைக்காம இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய புது கவர்மெண்ட்டை சேர்ந்து ஆட்டங்கள் இருக்கும். பட் நம்ம அதை பண்ணலை. பட் ஃபியூச்சர்ல இந்த இடத்துல இந்தியாவுக்கு இந்த வல்லமை இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா அவங்களுக்கு புரியாது. சில இடத்துல செயல்ல டெமோ நம்ம காமிச்சு தான் ஆகணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் டிஜிட்டலைசேஷன். இன்னைக்கு பட்டால இருந்து சிட்டாளடங்கள்ல இருந்து இன்னைக்கு பலவிதமான அக்ரி சர்வீசஸ், அதோடைய சப்சிடிஸ், அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு 15 வருடம் மெனக்கெட்டு இருக்கோம். அதை வெற்றிகரமாகவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும், இல்லை தென் அமெரிக்க நாடுகளாக இருக்கட்டும், இல்லை சீனா போன்ற நாடுகளாக இருக்கட்டும், டிஜிட்டலில் இந்த அளவுக்கு அவங்க போகலை. ஸோ இந்த இடத்துலையும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கு. இந்த ஒரு மெக்கானிசத்தை நம்மளோட ஐசிஏஆர், நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விவசாய கல்லூரி, பல்கலைக்கழகம், இந்த மாதிரி இண்டிபெண்ட் ரிசர்ச், கிளைமேட் ரெசிலண்டான கிராப்ஸை நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ரகம், இப்போ உதாரணத்துக்கு என்னோட தோட்டத்துக்கு வந்தீங்கன்னா புளிய மரம் இருக்கும். அது வந்து PKM பெரியகுளம் 1 அப்படின்ற ஒரு வெரைட்டி. ஒரு காலத்தில் 5 to 10 வருடம் 10 வருடம் மினிமம் ஆகும் நீங்கள் வந்து புளிய மரம் அது பெருசாகி வேற சுற்றி வேற எதுவும் வளர முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஹைபிரிட், வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இந்த வருடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியில கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாத காலம் தண்ணி இல்லாமது போதும் அது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக அதை தாக்கு பிடிச்சி வளருது. ஸோ இது எல்லாமே விதை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆயுதம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இதை வந்து இன்னும் பெரிய லெவலில் பேசாமல் இது பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ உணவுக்கு தேவைப்படக்கூடிய விதை, அதோடைய டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளோட அக்ரி ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். இப்போ PKM அப்படின்ற ஒரு வெரைட்டி இருக்கு, இல்லை நம்மளுடைய இஸ்ரேல் தொழில்நுட்பம் இன்னைக்கு இன்குபேட்டர்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரையில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்றேன்றதுலாம் தெரியும், மறக்காம கமெண்ட் போடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க மல்லிகைப்பூவை 1 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அதிகமாக மகசூல் எப்படி எடுக்கிறதுன்றதுக்கான நவீனமான டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரிசர்ச் பார்த்தீங்க அப்படின்னா பால் உற்பத்தி, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு,
இது தவிர நம்மளுடைய ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூக்கள் சம்பந்தப்பட்ட விவசாயமா இருக்கட்டும், இல்லை கேஷ் கிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காய்கறிகள் இருந்து எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு மிகப்பெரிய இதை பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து பிரிக்ஸ்ல உள்ள கொண்டு வரணும், இல்லை இந்தியாவுடைய குளோபல் சவுத் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டை நிச்சயமாக கொண்டு வரணும். இந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய இந்த பெரிய கார்பரேட்ஸ், விதை நிறுவனங்கள், இவங்களுடைய மோனோபோலியை நம்மளால பிரேக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த நாடுகள் நம்மளை சார்ந்து இருப்பாங்க. நமக்கு எப்பயுமே நட்பு நாடுகள் தான் ஆப்பிரிக்க நாடுகள். அங்கேயுமே நம்ம வந்து கணிசமான அளவுக்கு கனிம வளங்கள் இருக்கு. ஸோ அது நம்மளோட இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவை, அவங்களுக்கு இந்த விதை மற்றும் விவசாய முறைகள் தேவை. இதை வந்து நம்ம சரிப்படுத்தி ஒரு ஈக்குவேஷன்ல கொண்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசர்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உரத்தோட விலை ஏறி இருக்கு. நம்ம உரத்தோடைய விலையை சப்சிடைஸ் பண்ணது அப்படின்றது இந்தியா பஞ்சத்தில் இருந்தபோது 1960களில் இருந்து ஒரு சப்சிடியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, யாராக இருந்தாலும் ஒரு சப்சிடியை கொடுக்கறது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் கொடுக்கணும். இன்னைக்கு அந்த யூரியாவுடைய விலை, ஒரு காலத்தில் பெட்ரோல் டீசல் விலையை சப்சிடைஸ் பண்ணியிருந்தாங்க. பெட்ரோல் விலையை அதிகமாக வச்சு அதில் வர லாபத்தை வச்சு டீசல் விலை கம்மியாக வைத்துக்கிட்டு இருந்தாங்க. இது உண்மையான மார்க்கெட்டாக கிடையாது. 2012 என்னோட நினைவு கரெக்டாக இருந்ததுன்னா அன்றைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஒரே நாளில் அதை டீசென்ட்ரலைஸ் பண்ணார். அது மிக முக்கியமான முடிவு. 5 ரூபா டீசல் விலை ஏறிச்சு. அதன் பிறகு பெட்ரோலும் டீசலும் மார்க்கெட் விலைக்கு வந்துச்சு. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மிக அதிகமாயிரும். இது பெரிய இன்ஃப்ளேஷனை உண்டு பண்ணும். கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் ஒரு வருடம் விலையேற்றம் அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு லாரி ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து மக்கள் எல்லாருக்குமே ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ஃபியூவல் என்ன அப்படின்றது தெளிவாக தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய உர மானியம் அப்படின்றது படிப்படியாக அதை குறைச்சு அதோடைய கரெக்டான ரேட்டுக்கு மக்கள் விவசாயிகள் வாங்கினாதான் அந்த உரத்தை நம்மளுடைய விவசாயிகளும் கரெக்டாக பயன்படுத்துவாங்க. அந்த ஒரு சிறு விலையேற்றம் அப்படின்றது இருக்கும். மக்களும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுவாங்க. ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்சிடி இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்ற போது அதுக்கு முதல் படியாக நமக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ப்ராஃபிட்டபிலிட்டியை உள்ள கொண்டு வரணும். ஸோ நமக்கு டேப் யூரியான்னு சொல்லக்கூடிய இந்த மானியத்தை நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டாக வரக்கூடியது, அதாவது ஃபார்ம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கரும்பை உற்பத்தி பிறகு அந்த கரும்பை சக்கையை நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை என்னோட சைடு வந்தீங்க அப்படின்னா நம்ம கொங்கு சைடில் இந்த ஆழ்வெளி கிழங்கு விவசாயம் பண்ணுவாங்க. அந்த தட்டையை அப்படியே கட்டி தூக்கி போடுவாங்க, அதை எரிச்சு விடுவாங்க. இது எல்லாமே மண்ணுக்கு உரமாக போகும். என்னோட தோட்டத்தில் நான் யூடியூப் வீடியோ பார்த்து பரிசோதனை செஞ்ச பல இடங்கள்ல நாங்கள் வந்து இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டு பண்ணையிலேருந்து அதோடைய ஆட்டு புழுக்கைகளை வாங்கிட்டு வந்து அதை உரமாக மாற்றி டைம் எடுக்கும். அதுக்கான சில ப்ராசஸ் இருக்குது, கற்றுக்கிட்டு பண்ணலாம். இப்போ அந்த இடத்துல நாங்கள் யூரியா யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிராம் யூரியாவை கூட நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, தேவையும் கிடையாது. ஸோ இந்த ஃபார்ம் வேஸ்ட், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஃபியூவலாக பண்ணும் பொழுது இந்த ட்ரெடிஷ்னல் யூரியாவுக்கு மாற்றா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசரை நம்ம தன்னிறைவு பெற்றுட்டோம் அப்படின்னா இந்த நாடுகளை நம்பி நம்ம இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா கவனிங்க, இந்தியாவும் சைனாவும் தங்களுடைய உரம் வாங்குறத கம்மி பண்ணாங்க. இதுல வேற விதமான ஆல்டர்னேட் உரங்களுக்கு நோக்கி போய் நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா உர விலையோட வீழ்ச்சி அப்படின்றது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இது வந்து பையர்ஸ் மார்க்கெட்டா மாறும், இன்னைக்கு செல்லர்ஸ் மார்க்கெட்டா இருக்கு. இந்த இடம் தான் நம்மளுடைய இந்த வெப்பனைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்கு. எந்தெந்த நாடுகள்கிட்ட எவ்வளோ கையிருப்பு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கையிருப்பு கம்மியாக இருக்கக்கூடிய நேரத்தில் 2 வார காலம் நம்மளுடைய எதிரிகளுக்கு அந்த உணவை ஏற்றுமதியை நீங்களாக நிறுத்தி பாருங்க. காஷ்மீரை பற்றி அவங்க பேச மாட்டாங்க, அருணாச்சல் பிரதேசத்தை பற்றி அவங்க பேச மாட்டாங்க, இந்தியா கிட்ட எந்த விதமான கைமுறுக்கல் வேலைகள்லையும் அவங்க ஈடுபட மாட்டாங்க. இப்போ கார்ஸ், மஹேந்திரா கார்ஸ் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட டிலே ஆச்சு, டெலிவரி கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அதுக்கு உண்டான சம்மந்தப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸு, அதுக்கு உண்டான மூலப்பொருட்கள், மேக்னெட் சைனாலேருந்து வரல. ஸோ இந்த நிலை மாறுறதுக்கு அக்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய உணவையும் நம்ம வெப்பனைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கேட்குறதுக்கு இது கொஞ்சம் சில பேருக்கு மனிதாபிமானம் இல்லாமல் இருக்கலாம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இந்த முடிவை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.